அடுத்ததாக இந்த இஸ்லாத்தின் ஆதாரத்தை பேசும் பொழுதெல்லாம் இந்த மார்க் அறிஞர்கள் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட குரான் ஹதீஸ்னு சொல்லும் பொழுது இவங்க குரான் ஹதீஸுங்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்தின் ஆதாரம் 4 குரானு ஹதீஸு இஜ்மா கியாஸ் இப்படி சொல்லுவார்கள். யார் ஷாஃபியாக இருந்தாலும் ஹனஃபியாக இருந்தாலும் மாலிக்கியாக இருந்தாலும் ஹம்பலியாக இருந்தாலும் எல்லா குரூப்பில் உள்ளவங்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தின் ஆதாரம் 4 அப்படிம்பாங்க. குரான் இஸ்லாத்தின் ஆதாரம் என்பதற்கு நம்ம சொன்ன உரைகளில் உங்களுக்கு போதுமான ஆதாரத்தை சொல்லிட்டோம். ஹதீஸ் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்பதற்கும் சான்றுகளை உங்களுக்கு சொல்லியாச்சு, நபியை பின்பற்றி தான் ஆகணும்னு. இஜ்மா இஸ்லாத்தினுடைய ஆதாரம் அப்படிங்கிறாங்கல்ல, அது என்ன இஜ்மா அப்படின்னா, இஜ்மாங்கிற சொல்லுக்கு ஏகமனதான முடிவு என்று அர்த்தம், நேரடி அர்த்தம். இஜ்மா என்றால் ஏகமனதா எல்லாருமா சேர்ந்து எடுக்கிற முடிவுக்கு பேர் என்னது, இஜ்மா, இந்த சொல்லுக்கு அர்த்தம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குரானில் இல்லை, ஹதீஸில் இல்லை, நம்ம எல்லாருமா கூடி ஒரு முடிவு எடுக்கிறோம், அதுவும் ஆதாரம். எல்லாருமா கூடி நமக்கு முன்னாடி முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பின்னாடி வரவங்க மறுக்கக்கூடாது. போன நூற்றாண்டு எல்லாருமா கூடி இது ஹலாலு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது ஹலால் தான். குரானை எப்படி மறுக்கக்கூடாதோ, ஹதீஸை எப்படி மறுக்கக்கூடாதோ, அது மாதிரி இஜ்மாவை மறுக்கக்கூடாது. இஜ்மா என்பது இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் அப்படின்றது, அதுக்காக தான் இஜ்மாங்கிற சொல்கிறாங்க. இப்போ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல எல்லாரும் கூடி எடுக்கிறது மார்க்க ஆதாரம் ஆகிறதுக்கு இஸ்லாத்தில் கிரவுண்ட் இருக்குதா? இல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 5:3 சொல்கிறான், 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அப்போ அல்லாஹ் முழுமையாக்கின பிறகு பிற்காலத்தில் முடிவெடுக்க என்ன மிச்சம் இருக்குது? அது அல்லது முழுமையாக்கியாச்சு, சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு சட்டமாக தந்த பிறகு பிற்காலத்தில் வர்ற பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. இல்லாட்டி உலகத்தெல்லாம் கூடி முடிவெடுப்போன்னு ஏன் சொல்கிற? இருக்குது, அனைத்தும் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு குர்ஆன் வசனத்துக்கு இஜ்மா என்று சொல்வார்களே, ஆனால் மார்க்கம் முழுமை அடையலைங்கிறாங்க. இந்த வசனத்தை மறுக்கிறார்கள். அல்லாஹ் முழுமையாக்கியதா சொல்கிறான், அதெல்லாம் ஆவ கிடையாது. ஒவ்வொரு காலத்தில் நாங்களாக சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது, அதை அல்லாஹ் குறை வச்சுட்டான். அப்போ எப்படி நீங்கள் இது சொல்கிறீங்க? இஜ்மாண்டு வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வையில நீங்கள் குறை சொல்கிறீங்க. ஏகமனதாக நம்மளாம் மார்க்கத்தை முடிவெடுக்கலாம்னா அப்போ அந்த மார்க்கத்தில் தரல நமக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அனைத்தையும் முழுமையாக விளக்கவில்லையா? அவங்க எதுவும் குறை வச்சுட்டாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், வமாக்கான ரப்புக்க நசியா, 19வது அத்தியாயத்தில் 64 வசனத்தில் சொல்கிறான், உமது இறைவன் எதை மறக்கிறவன் கிடையாது. இதை மறக்கிற இறைவனாக இருந்தால் கூட சரி, அல்லாஹ் சரி 4 விஷயம் மறந்துருப்பாப்பா, நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லலாம். இறைவன் மறக்கிறவனா? அப்போ அல்லாஹ் எதையும் மறக்க மாட்டான். 1000 விஷயத்தை சொல்ல நினச்சி ஒரு 900 சொல்லிட்டு ஒரு 100 எல்லாம் மறந்துட்டு அப்படி விட்டுருந்தான்னு சொன்னால் அந்த 100 நம்ம கண்டுபிடிக்கலாம். அவன் யார்? அவன் எதையும் மறக்கவும் மாட்டான், முழுமையாகவும் ஆக்கிட்டேங்கிறான். நம்ம கூட முழுமையாக்கிட்டோங்கிறதுக்கு சொல்லும்போது ஒரு முழுமையாகாத முழுமைன்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம், ஒரு 3/4 டம்ளரில் தண்ணி இருந்தால் ஃபுல்லாக இருக்குமோ. அல்லாஹ் சொல்கிறான்னு என்ன செய்யணும், நிறைய ஃபுல்லாகவே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு சொட்டு போடுற கூட இடமில்லாட்டி தான் ஃபுல்லாகிடுச்சு நல்லா சொல்லுவான். அல்லாஹ் ஒன்றை முழுமையாக்குவதாக சொல்வதற்கு, மனுஷன் ஒன்றை முழுமையாக சொல்வதற்கு என்ன இருக்குது, அதுக்கு அர்த்தம் இருக்குது. நிறைய குடத்து நிறைய தண்ணி இருக்குமோ, குடத்து நிறைய தண்ணி இருக்கு, 3/4 இருந்தால் அப்படி சொல்லுவோம். குளம் நிறைஞ்சு கிடக்குமோ, நிறைஞ்சு மேலே ததும்பிக்கு நிற்குமா? இருக்காது. அப்போ நிறைய என்கிற அர்த்தத்தை, நிறைய அதிகம்ங்கிற அர்த்தத்துக்கு என்ன செய்வோம், நிரம்பி இருக்குது, நிரப்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனிதன் அல்லாஹ்வுடைய இதில் அந்த அர்த்தம்லாம் கிடையாது. அல்லாஹ் இதை முழுமையாக்கினான் என்று சொன்னால் எந்த இப்போ உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரும் மார்க்க சம்பந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு தேவையில்லை. எந்த ஒரு பிரச்சனை மிச்சம் வைக்கவில்லை, எல்லாமே சொல்லி முடித்தாகிவிட்டது. அதுக்குள்ளே தான் போய் தேடணும். நீ புதுசாக ஒரு பிரச்சனை உனக்கு வந்தாலும் நீ நான் கூடி ஓட்டெடுப்பு நடத்திலாம் எடுக்க முடியாது. இதுக்கு முடிவெடுப்பதை பற்றி குர்ஆனில் ஏதாவது இருக்குதா, இதை பற்றி முடிவெடுப்பதற்கு ஏதுவான வசன ஹதீஸுகள் இருக்குதா, அப்படி தான் தேடணும். தேடினால் கிடைக்கும். அப்போ அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையானதுக்கு அர்த்தம். அப்போ யாரெல்லாம் இஜ்மான்னு சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே என்ன முதல்ல குற்றச்சாட்டு வைக்கிறார்கள், அதாவது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை குறை வைத்திருக்கிறான், ஃபுல்லாக தரலை, எல்லா விஷயங்களையும் சொல்லிடல, அவன் சொல்லாத மார்க்க விஷயமே இருக்கிறது, அதை நாமளாக கூடி என்ன செய்யலாம், முடிவெடுத்துக் கொள்ளலாம். இது சரியா? அப்போ அல்லாஹ்வையே ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாத்தின் மூல ஆதாரமா? இஜ்மான்னு நீ எப்போ ஏற்றுக்கிட்டியோ அப்போவே ரெண்டையும் மறுத்துட்டப்ப. இஜ்மான்னு 3வது ஆதாரம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னாலேயே அவன் குர்ஆனையும் மறுக்கிறான் அர்த்தம். ஏன்? குர்ஆன் முழுசா இல்லைங்கிறான். குர்ஆன் முழுமையாக எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த வசனத்தை மறுக்கிறான். ஒரு வசனத்தை மறுத்தால் குர்ஆனை தான் மறுக்கிறான் அவன். அப்போ அல்லாஹ் இதை மறக்க மாட்டான் என்பதை மறுக்கிறான். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்களேன்.
இப்போ வந்து இஜ்மாங்கிறாங்கல்ல ஏகபித்த முடிவு. இப்போ 4 விஷயம் தான் அதில் இஜ்மாவில் இருக்க முடியும். ஒன்று, அல்லாஹ் வந்து ஒன்றை ஹலால் ஆக்கியிருப்பான், சரியா? அது பின்னாடி வந்தவங்க அது ஹலால் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் இஜ்மா. இஜ்மா அப்படி தானே வரும். ஒன்று அல்லாஹ் ஹலால்னு சொல்லியிருப்பான். அப்போ ஹலாலாக ஆக்கிய ஒன்றை பின்னாடி வந்தவங்க என்ன செய்யணும்? ஹராமுன்னு சொல்லணும். இப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சரி, அல்லாஹ் வந்து ஹராமுன்னு சொல்லியிருப்பான் சில விஷயங்களை, அதை வந்து பின்னாடி வரவங்க ஹலால் ஆக்குவாங்க. அது செய்ய முடியுமா? அதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் கடமைன்னு ஆக்கியிருப்பான், பின்னாடி வந்து எல்லாரும் கூடி கடமை இல்லைன்னு ஆக்குவீங்களா? அல்லாஹ் கடமை இல்லைன்னு சிலதை விட்டுருப்பான், பின்னாடி வரலாம் கடமைன்னு ஆக்கிடுவீங்களா? நீங்கள் 4ல் எந்த இஜ்மா செஞ்சாலுமே அல்லாவோட மோதுறீங்க. அல்லாஹ் ஒன்றை ஹலால் என்று சொன்னதை நாங்கள் பின்னாடி மாற்றி ஹராமாக்குவோம். ஹலால்னா எதை தடுக்காமல் விட்டாலும் அது ஹலால் தரேன். அல்லாஹ் சில விஷயங்களை ஹராமாக்கி விட்டு மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. 4 விஷயத்தை சொன்னாடா 4 தவிர எல்லாம் ஹலால்னு அர்த்தம். ஆட்டு திங்கலாம், மாட்டு திங்கலாம், கொக்கு திங்கலாம், குருவி திங்கலாம், பட்டியல் போட முடியுமா? குர்ஆன் அளவுக்கு 100 எழுதணும், அவ்வளோ இருக்குது திங்கிறதாமா. அப்போ உலகத்தில் திங்கக்கூடிய பிராணிகள் அவ்வளோ இருக்கும் பொழுது பண்ணியை திங்காத, நாயை திங்காத 4 விஷயம் முடிச்சிடலாம், அவ்வளோதான். மீதியெல்லாம் திண்டுக்கன்னு அர்த்தம். 4 விஷயம் 10 விஷயம் திங்காத நல்லா சொல்லிட்டான்னு சொன்னால் எதை தடுத்திருக்கிறானோ அதை தவிர மற்ற எல்லாம் ஹலால் அப்படின்னு இருக்கும்போது நீனா ஒரு பறவை பிடிச்சிட்டே ஹராமுங்கிற. அல்லாஹ் தான் ஹலாலை ஹராம் ஆக்காமல் விட்டுட்டான்ல. ஹராம ஆக்காமல் அல்லாஹ் ஒன்றை விட்டால் அது ஹலால். அந்த ஹலாலை நீங்கள்லாம் கூட ஹராமாக்க போகிறீங்களா? இஜ்மாக்கு என்ன கிரவுண்டு, என்ன வேலை இருக்குது? அதே மாதிரி இபாதத்து, வணக்க வழிபாடுன்னு இருக்குது. வணக்க வழிபாடுலையுமா ஒரே இந்த உலக விஷயத்தில் 1-2 நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் விட்டு வச்சிருக்கிறோம், மார்க்க சம்பந்தம் இல்லாத விஷயங்களை. மார்க்கத்திலையுமா அது இருக்கிற இபாதத்து அதுலேயுமா இருக்குது, அதுலேயுமா எல்லாம் குறை வச்சுட்டான். அப்போ மேராஜ் நோம்புன்னு எல்லாரும் கூடி முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது மார்க்கமாயிரும். எதுக்கு இந்த எஜ்மா கொண்டு வர்றாங்க? இவங்களாம் கூடி மேராஜும்பாங்க, இவங்களாம் பராத்தி இரவு 3 யாசினை ஓதி பார்சல் பண்ணணும்பாங்க. என்னடா அதை குரானில் எங்கடா இருக்குது? இல்லை, ஹதீஸில் எங்கே இல்லை. அப்போ ஏன் எல்லாரும் முடிவு எடுத்தோம்? அதுக்கு தான் இல்லைன்னு சொல்கிற விஷயத்தை செய்வதற்கு என்ன செய்கிறாங்க? எல்லாரும் கூடி முடிவு எடுத்துட்டோம். அப்போ இந்த எல்லாரும் கூடி முடிவு எடுத்தோம் என்கிற இந்த வாதம் பித்அத்துகளை உண்டாக்குவதற்கும் புதுசாக வணக்கங்களை கண்டுபிடிப்பதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்கும் தான் இதை பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் காட்ட முடியாத நிலையில். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, மேராஜ் ரசூலுல்லாஹ்க்கு தான் நடந்துச்சு, உனக்கா நடந்துச்சு? அந்த ரசூலுல்லாஹ் வணக்கத்தை சொன்னாங்களா? மேராஜ் நேற்று கண்டுபிடிப்பா? மேராஜுங்கிற ஒரு போனவர் உனக்கு ஏதாவது வணக்கம் சொன்னாரா? இந்த நாள் இபாத்து செய்யி, இந்த நாள் நோம்புன்னு சொன்னார் அவர். அப்போ யார் மேராஜுக்கு போனாங்களோ அவங்க சொல்லலை. மேராஜ் கூட்டிகிட்டு போனோம் அல்லாஹ், மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க 2 பேருமே மேராஜுக்கு வணக்கம்னு ஒன்று சொல்லாமல் இருக்கும். நீனா உண்டாக்கி வச்சுக்கிட்டேன்னு இஜ்மாங்கிற. அப்போ இஜ்மா என்று சொல்வதெல்லாம் என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இவங்க இல்லாத ஒன்றை சொல்வதற்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. அது விளங்கிக்கிறணும். அடுத்ததான் என்னன்னு கேட்டால், சரி ஏகபித்த முடிவுங்கிறீங்கள, இதில் வேடிக்கை பாருங்கள். இஜ்மாண்டா ஏகபித்த முடிவு, ஏகபித்த முடிவுங்கிறாங்கல்ல, அது என்னங்கிறதுல ஏகபித்த முடிவு இல்லை. யாருடைய ஏகபித்த முடிவு? ஏகபித்த முடிவுங்கிறல யாருடைய ஏகபித்த முடிவு? எத்தனை கருத்துன்னு பாருங்கள். அதாவது ஒரு சாரார் சொல்கிறார்கள் அல் இஜ்மாவு, இது இப்னு ஹஸ்ம் அவர்கள் தன்னுடைய அஹ்காம்ங்கிற நூலில் என்ன செய்கிறாரு? பட்டியல் போடுற இஜ்மா என்பதற்கு எத்தனை கருத்துக்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று வரிசையாக பட்டியல் போடுற. எது இஜ்மாண்டு? இஜ்மாண்ட ஏகமானதான முடிவு தானே. ஒரு சாரார் சொல்கிறார்கள் அல் இஜ்மாவு சஹாபா ஃபகத். இஜ்மான்னு சொன்னாலேயே சஹாபாக்களோட ஏகபித்த முடிவு, நம்மெல்லாம் கூடியெல்லாம் செய்யக்கூடாது. சஹாபாக்கள் ஏகபித்து செஞ்சிருப்பாங்களே ஒரு முடிவு, அதுதான் இஜ்மாவே தவிர அதுக்கு பிந்தி உள்ளது என்ன இல்லை, அது இஜ்மா கிடையாது. ஒரு சாரார். அப்படின்னா என்ன இஜ்மான்னா சஹாபாக்கள் செஞ்சு மட்டும்தான் ஆதாரமாயிரும். இப்போ நீங்கள் கூட்டிகிட்டுலாம் செய்ய முடியாதுன்னு அர்த்தமாயிருது இந்த சாராருக்கு அடுத்தபடி. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, கால தாயிஃபத்துன் இஜ்மாவு அகலி குல்லி அஸ்ரின் இஜ்மாவும் சஹீஹுன், ஒவ்வொரு காலத்தில் உள்ளவங்களும் கூடி முடிவு எடுப்பது இஜ்மாவு. ஒரு சாரார் சொல்கிறாங்க சஹாபாக்கள் செஞ்சது மட்டும்தான், அதுக்கு பிந்தி இஜ்மா கிடையாது. அவங்க காலத்தில் கூடிய ஒரு சட்டத்தை முடிவெடுத்திருப்பார்களே ஆனால் அதை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு அதுவும் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். அவங்க கருத்துப்படி இஜ்மாங்கிறதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறவங்களில் ஒரு சாராரு சஹாபாக்களுடைய இஜ்மாவு தான் இஜ்மாவு, ஏகமானதான முடிவு, மற்றதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னைக்கு வரைக்கும் செய்யலாங்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் எல்லாருமா கூடி செய்கிறது என்னது இஜ்மாவு அப்படின்ட்டாங்களா. சரி, எல்லாருமா கூடி செய்கிறோம்ல, அந்த எல்லாருமா கூடி செய்கிறது என்பதில் அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. எல்லாரும் கூடி செய்கிறது தான் இஜ்மாவு. இப்போ ஒரு விஷயத்தை எல்லாரும் கூடி செஞ்சுட்டாங்க, எல்லாருமா கூடி ஓட்டெடுப்பு நடத்தி இதான் முடிவுன்னு எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பின்னாடி அதை மாற்றலாமா
இப்போ போன நூற்றாண்டில் எல்லாருமா கூடி இஜ்மா பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளாம் கூடி வேறு ஒரு ஐடியா வருது, நம்மளும் இஜ்மா தானே, அவங்க ஒரு இஜ்மா பண்ணிட்டாங்க, இது ஹலால்ண்டு பேச்சுக்கு. ஹிஜ்ரி 500 எல்லாரும் கூடி என்ன செய்கிறாங்க, இஜ்மா முடிவுன்னு எடுத்துட்டாங்க. 600 வர்ற மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, கிறுக்கு பிள்ளை சரியாக எடுக்கலை, நீங்களாம் என்ன சொல்லி ஆமாம் மாற்றி தான் ஆகணும், அதில் இஜ்மா வருது. இப்போ எல்லாரும் இப்போ இந்த இஜ்மா செல்லுமா, ஏற்கனவே இஜ்மா செஞ்சாங்க அதுவும் இஜ்மா தான், அவங்க செஞ்ச தப்புண்டுங்கிற கருத்தை அடுத்த இஜ்மாவுக்கு வர்றாங்க, அது செல்லுமான்னு கேட்டால் அது செல்லாது. முதல்ல உள்ளவனு தான் முன்னுரிமை. 500 செஞ்சான் பாருங்க, அவன் தான் 600 செய்யக்கூடாது. அதாவது போன நூற்றாண்டில் ஒரு முடிவு அதில் செய்யப்பட்டு இருந்தால் அடுத்த நூற்றாண்டில் உள்ளவங்க என்ன செய்யக்கூடாது, இஜ்மா இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மாற்றலாம், அவனுக்கு அது இஜ்மா, நமக்கு இது இஜ்மா. அவன் 500 எடுத்த முடிவு 500 செஞ்சுட்டு போய்ட்டோம், 600 உள்ளவன் 600 செஞ்சுட்டு போயிடுவோம், நமக்கு அவங்க இது கட்டுப்படுத்தாது, நம்ம செய்யணும். ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால் அந்த முடிவு எடுத்தாங்கல்ல அதில் ஒருத்தன் கூட மிச்சமாக இருக்கக்கூடாது. அதாவது முடிவெடுத்த 1,00,000 பேர் முடிவெடுத்தாங்கன்னு வைங்களேன், 50 பேர் மூத்தா போகணும், ஒருத்தனுமே இல்லைன்னு தொடச்சி எல்லா பேரும் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 வருஷமாக ஆயிருக்கணும். ஒரு 50 வருஷத்தில் செய்ய முடியாது. இப்போ ஒரு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா 50 வருஷத்தில் சில பேர் இருப்பான்ல, இப்போ ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 50 வருஷம் கழிச்சு அதை மாற்றும் போது இந்த முடிவு எடுத்த சில பேர் அன்றைக்கி இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 20 வயசாக இருக்கிறவர் இன்றைக்கி 70 வயசாக இருப்பார். அப்போனா என்ன செய்யணும், அவங்களுக்கு ரைட்டு கிடையாது, 50 வருஷத்தில் முடியாது. ஒரு 150 வருஷம் ஆகும்போது 120 வருஷம்லாம் கூட வாழ்ந்துடுறாங்க. ஒரு கின்னஸில் சாதனை மாதிரி சில பேர் இருக்காங்க. அப்போ 120 வருஷம் கூட இருக்கிறது. அப்போ ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு 120 வருஷத்துக்கு எண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் அடுத்த முடிவு எடுக்கணும். அப்போ தான் 50 பேர் போயிருப்பான். அந்த முடிவு எடுத்ததில் ஒருத்த மிச்சமாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடாது. எப்போடா 50 பேர் சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு தான் வியாக்கியானம், இஜ்மாவுக்கு வியாக்கியானம். இப்படி அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஜ்மான்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது, மதீனாவாசிகள் செய்கிறது தான் இஜ்மாவு. இஜ்மாண்டாவன்னு சஹாபாக்களும் கிடையாது, எல்லா காலமும் கிடையாது. மதீனாவில் ரசூல்லா இருந்தாங்க, அந்த மக்கள் தான் ரசூல்லா பார்த்தாங்க. மதீனாவில் இருந்த அந்த மக்கள் செஞ்சாங்கல்ல ரசூல்லா காலத்துக்கு அடுத்த தலைமுறை, மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள் எடுக்கிற முடிவு தான் இஜ்மா. எல்லா சஹாபியும் எடுக்கிற முடிவு இஜ்மா கிடையாது. அவங்களாம் இஸ்லாத்தில் விட்டு கிராமங்களில் உட்காந்துருப்பாங்க, அவங்களும் ஒன்றும் தெரியாது. மதீனாவில் உட்காந்து ரசூல்லாவோட நல்லது கட்ட அனைத்துலேயும் பங்கெடுத்து டெய்லி அவங்கள சந்தித்து கொண்டு இருந்த மக்கள் மதீனா மக்கள் தான். அவங்க எடுத்த முடிவு தான் இஜ்மாவை தவிர மதீனாக்காரங்க ஒரு முடிவு எடுத்துருக்கும் உலகமெல்லாம் சேர்ந்து வேறு முடிவு எடுத்தால் செல்லாது. இஜ்மாண்டா யாது மதீனா வாசிகள் செய்கிறது தான் இஜ்மா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாருமே கூடுறாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக வேண்டி. இப்போ நம்மளாம் கூடுறோன்னு வச்சுக்கிறீங்களேன், நம்மளாம் கூடும்போது இது செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்குறோம். ஒரு 5 செய்யலான்னு வருது, ஒத்த கருத்து வரல. அதான் இது செய்யலாமா அதை செய்யலாமா 5 கருத்து வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு முடிவுக்கு வரல. இப்போ என்ன இப்போங்கிற ஒரு இஜ்மா வருதான், 5 கருத்தை சொல்லிவிட்டாங்க. ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் அப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், இப்படி 5 கருத்தில் நிற்கிறோம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 6வது கருத்தை அடுத்து உள்ளவன்னு சொல்லக்கூடாது. இந்த 5க்கு மேலே கிடையாதுன்னு நிஜமாக ஆயிடுச்சுல. எப்படி 5 கருத்தை சொல்லிட்டீங்கன்னா 6வது கருத்து இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு காலத்தில் எல்லாரும் மசோரா பண்ணி 5 கருத்தை சொல்வார்களே, ஆனால் அந்த 5இல் எதுங்கிற 2வது இருக்கட்டும், அந்த 5இல் ஒன்றைத்தான் பின்னாடி வர்றவங்க இஜ்மாவில் எடுத்துக்கொள்ளணுமே தவிர 6வது சொன்னீர்களே ஆனால் அந்த இஜ்மாவுக்கு மாற்றோம். அந்த 5 கருத்தை சொன்னவனுக்கு இது தென்படலையில். இந்த 6வது நீங்கள் சொன்ன கருத்து யாருக்கு வரல, அந்த 5 கருத்தை சொன்னவனுக்கு வரல. அப்போ ஒரு காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு 10 கருத்து சொல்லப்படுமே ஆனால் 11வது கருத்து பிற்காலத்தில் சொல்லக்கூடாது. 8 கருத்து சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் அந்த 8இல் ஒன்றை தான் நீங்கள் இஜ்மாவில் தேர்ந்தெடுக்கலாமே தவிர 9வது கருத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதுதான் இஜ்மா. இஜ்மான்னா என்னவா, இது ஒரு வகையான இஜ்மாவா. இன்னொரு சாரா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாலா யோரவி ஹிலாஃபன், ஒரு விஷயம் சொல்லப்படுது, இஜ்மாலாம் செய்யலை, யாரும் மாற்றமாக சொல்லலை, அது இஜ்மா. ஒரு கருத்து ஒரே ஒரு கிதாப்லாம் எழுதியிருக்கு, அதை எதிர்த்து யாருமே எழுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் ஏகமானதாக முடிவு செய்தாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏகமானதாக முடிவு செய்ய வேண்டியதில்லை. ஒரு கருத்து சொல்லப்பட்டு யாருமே அதை மறுக்கவில்லை என்று சொன்னால் அது என்னது, அது இஜ்மா, அதான் இஜ்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா மெஜாரிட்டி எல்லாரெல்லாம் சேர முடியுமா, முடியாது. மோட்டர் நடத்த வேண்டியது 1000 பேர் இருக்காங்களா, 1000ல் 501 பேர் கூடுங்கிறான், 499 பேர் கூடாதுங்கிறான், 501 பேர் சொன்னது மார்க்கும். தேர்தல் மாதிரி ஆக்குறாங்க. மார்க்கத்தை என்ன செய்கிறாங்க, ஜனநாயகத்தில் எலெக்ஷன் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி செய்து கொண்டு அது இஜ்மா, அக்சர் பெரும்பான்மை சொல்வது இஜ்மா அப்படிங்கிறாங்க. இன்னொரு சார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கூஃபாவாசிகள், கூஃபாவில் தான் அபு ஹனீஃபா இருந்தார், அவர் பேர் கூஃபின்னு அவருக்கு பேர். அவர் அங்கே இருந்தாலும் ஹனபியாக்களில் ஒரு சில அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா அபு ஹனீஃபா மாதிரி அறிஞர்களுடைய கேந்திரமாக கூஃபா தான் இருந்தது.
ஒவ்வொரு காலத்தில் கல்விக்கு சில ஊர் கேந்திரமாக இருக்கும், எப்பவும் அப்படி இருக்காது. ஒரு காலத்தில் எகிப்து கேந்திரமாக இருக்கும், ஒரு காலத்தில் பக்தாத் கேந்திரமாக இருக்கும். ஒவ்வொரு காலத்தில் அந்த கல்விமான்களும் கல்வி கூடங்களும் எங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதோ அங்கே தான் எல்லாரும் குவிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அறிமுகப்பட்டது. இது ஒரு காலத்தில் வந்து எகிப்து அது மாதிரி கல்வி கேந்திரமாக இருந்தது, ஒரு காலத்தில் பாக்தாத் இருந்தது, ஒரு காலத்தில் கூஃபா இருந்தது. அந்த அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க, நிஜமான நம்ம கூஃபா வச்சு தான் செய்யணும், நம்ம ஊரில் உள்ள ஞானம் எவனுக்கு இருக்கிறது. அப்போ கூஃபாவில் உள்ள கூஃபான்னு ஈராக்கில் உள்ள ஊர் தான், கூஃபாவில் உள்ள ஊர்களில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்களே, ஆனால் அதுதான் இஜ்மா. வேறு உலகத்தில் உள்ள எவனும் கிடையாது, ஏன்னா எல்லா அறிஞருங்க தான் இருக்கிறான் இந்த காலத்தில் அப்படின்னு அந்த காலத்தில் ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ஒரு இஜ்மாவான். அதே மாதிரி அடுத்த இஜ்மா என்னன்னு கேட்டால், இஜ்மாங்கிறது வந்து ஷாஃபியாக்கள் சொல்கிறாங்க, இஜ்மான்னு சொன்னால் அது வந்து இஜ்மா செஞ்சார்கள் என்று பரவி இருக்கணும், எல்லாருமா கூட்டி அது ஒரு ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தாங்க என்று வந்தால் தான் இஜ்மாவு. அப்படி இல்லாமல் தொன்று செஞ்சுக்கிட்டு வந்தாலும் இஜ்மா கிடையாது. இஜ்மான்னு செய்கிறத வச்சு முடிவெடுக்கக்கூடாது. எல்லாருமே கூடினார்கள், கருத்து கேட்டார்கள், ஆலோசித்தார்கள், ஆய்வு செய்தார்கள், பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்று கிடைச்சால் தான் இஜ்மா. அப்படி இல்லாமல் நம்மளா ஏதாவது செய்து கொண்டு வந்தோமே ஆனால் அதுக்கு பேர் என்ன இல்லை, இஜ்மா இல்லை அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்காவாசிகள் மதீனாவாசிகள் சேர்ந்து செய்கிறது தான் இஜ்மாவு. எல்லா சகாபி செஞ்சா இஜ்மாவு, மதீனாவாசி செஞ்சா இஜ்மாவு, மக்கா மதீனா சேர்ந்து செஞ்சா இஜ்மாவு. ஒவ்வொரு காலத்திலையும் செஞ்சால் அது இஜ்மா, அந்தந்த காலத்திலையும் செஞ்சு கொள்ளலாம் இஜ்மாங்கிறது, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் ஒரு சாரார். அதே மாதிரி வந்து இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, இஜ்மான்னு சொன்னால் ஒரு உதாரணத்தை காட்டி சொல்கிறாங்க, மக்காவாசியும் சேர்ந்து மதீனாவாசியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க. ஒரே ஒரு காலபம் இப்னு அப்பாஸ் விஷயம், ஒரு உதாரணத்துக்கு இப்னு அப்பாஸ் மட்டும் அதை மறுத்தான்னு வைங்க, அது யோத்தி இஜ்மா, அது இஜ்மா கிடையாது. அப்போ இஜ்மான்னா ஒரு நாள் கூட மறுத்திருக்கக்கூடாது. அப்படி என்ன செய்யணும், எல்லாருமா சேர்ந்து முடிவெடுக்கும்போது ஒரே ஒரு ஆள் மறுத்து விட்டாரே ஆனால் அப்போ இஜ்மா ஆகாது இப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி இஜ்மா என்னப்பான்னு கேட்டால் எந்த இஜ்மா ஆதாரம் சொல்லு. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து எடுத்தது ஆதாரம்னா நீ இப்போ இஜ்மான்னு பேசக்கூடாது. அது உதாரணத்துக்கு என்ன கேட்டேன், இந்த மேராஜ் சஹாபாக்கள்லாம் சேர்ந்து இஜ்மா பண்ணாங்கன்னு காட்டு, அல்ல நீ முதல்ல மூணுதெல்லாம் சஹாபாக்கள்லாம் இஜ்மா அதுக்கு நிற்காது. அல்ல மதீனாவாசிகள்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தாங்கன்னு அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டு, மதீனா மக்காவாசிகள் செஞ்சாங்கன்னு அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டு. அப்போ என்னைக்கு மசூரா பற்றி கூடுனாங்க அப்போ தான் நிஜமாகும். அப்போ எல்லாருமே என்னைக்கு மசூரா பண்ணாங்க, அறிஞர்கள்லாம் என்னைக்கு கூடுனாங்க, என்னைக்கு ஆய்வு செஞ்சாங்க, ஆய்வு செஞ்சு இந்த கருத்து எத்தனை பேர், அந்த கருத்து எத்தனை பேர் இப்போ முடிவு செஞ்சாங்க, அப்படின்றது தான் இஜ்மா. அப்போ இஜ்மா என்னன்னு கேட்டால் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அந்தந்த காலத்தில் செஞ்சுக்கிடலாம், ஒரு நூற்றாண்டில் செய்கிறது அடுத்த நூற்றாண்டில் மாற்றிக்கிடலாம், அது எல்லாம் செத்து போன பிறகு மாற்றிக்கிடலாம். இதுதான் இஜ்மாவுக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். ஆனால் இதில் வந்து சில பேர் நம்ம சொல்கிற இஜ்மாலாம் கிடையாது, நம்மளை விட நெத்தி அடி அடிக்கிறாங்க. இஜ்மா பற்றி பேசும் பொழுது இது உதாரணமாக எடுத்துக்கிட்டான். அகமது இப்னு ஹம்பல் சொல்கிறார், அவர் 4 இமாமில் ஒரு ஆள் தான், இஜ்மா மறுத்தனால நம்ம காஃபிரா போயிட்டோமா. அப்போ அகமது இப்னு ஹம்பல் இப்போ என்ன செய்ய போகிறான்னு கேட்கணும். இப்போ அகமது ஹம்பல் சொல்கிறாரு, மனிதா உஜூதல் இஜ்மாய், இஜ்மா என்று ஒன்று இருப்பதாக எவனாவது வாதிடுவானையானால் ஃபஹுவ காதிபுன், அவன் பெரும் பொய்யன். இஜ்மா இருப்பதாக சொன்னால் என்னது, அவன் பொய்யன் என்று சொல்கிறார். ஏன் பொய்யன்கிறார்னா, ஏகபித்த முடிவு என்று சொன்னால், இப்போ இந்த காலத்தில் ஏகபித்த முடிவு என்று சொன்னால் 200 கோடி மக்கள் நம்ம இருக்கிறோம் முஸ்லீம்கள். உலகத்தில் முஸ்லீம் எவ்வளோ இருக்கும், 200 கோடி பேர் நிற்கிறோம். இந்த 200 கோடி பேரையும் பார்த்து ஒருத்தட்டையா போய் ஓகேயா ஓகே இப்படி எடுத்தால் தான் இஜ்மா வரும். நீங்களா 10 பேர் உட்காந்து பேப்பர் எழுதணும்னு இஜ்மா ஆயிருமா? போய் தான் நீ சொல்கிற. நீங்கள் எப்போ எல்லாத்தையும் கருத்து கேட்ட, எந்த நூற்றாண்டில் எடுத்த முடிவாகவே இருக்கட்டும், நீங்களாம் மதீனாவில் 10 பேர் குடிக்கிறீங்க, ஒரு முடிவை எடுப்பீங்க, ஊரில் உள்ள 50 பேரையும் கருத்து கேட்டியா, உலகத்தில் 50 பேரையும் கேட்டியா? இப்போ சஹாபாக்கள் இஜ்மாண்டியா அதில் கலந்துட்டு லிஸ்ட்டு கொண்டா கையெழுத்து போட்டு காட்டு. சஹாபாக்கள்லாம் இஜ்மா செஞ்சாங்கண்டி இல்லை, என்னைக்கு கூடுனாங்க, அதில் 50 சஹாபாக்கள் இருந்தாங்களா, அதுக்குரிய ரிட்டர்ன் ஆதாரம் என்ன, அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார், உஸ்மான் வந்தார், அப்படி அப்படியும் காட்டு, இதை சஹாபி விட்டுருக்கான்னு பார்ப்போம். சஹாபாக்கள் இஜ்மான்னு சொன்னாலும் அது பொய் தான், அப்படி நடந்தது கிடையாது. தாபீன்கள்லாம் இஜ்மா செஞ்சாங்கன்றாலும் அதுவும் பொய் தான், நடந்தது கிடையாது. அப்போ இஜ்மா என்று சொல்வதாக ஏகமானதான முடிவு என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் ஒரு ஓட்டெடுப்பு கருத்து கணிப்பு நடத்தணுமா இல்லையா? இந்த கிரீஸில் கருத்து நடத்திருக்காங்களா இல்லையா? நடத்தி என்ன செய்கிறாங்க, கடன்லாம் ஏமாத்திட்டு போயிடும், கொடுக்க வேண்டியது தேவையில்லைன்னு ஓட்டெடுப்பு போட்டுறாங்க. இன்றைக்கி அது முடிவுன்னு சொல்லு, அது மெஜாரிட்டியில் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இஜ்மாங்கிறியப்பா இஜ்மா நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு மசாயிலுக்கு சொன்னால் அந்த மசாயிலில் அன்று வாழ்ந்த நீ யாரை வேண்டாலும் வச்சுக்க, சஹாபின்னு வச்சுக்க, எல்லா சஹாபின்னு சொன்னால் நிரூபி, தாபின்கிறியா அதை வச்சுக்க, எல்லா தாபின்னு சொன்னாங்க லிஸ்ட்டை போட்டு இவ்வளோ தாபி தான் நீ வாழ்ந்தாங்க
அவ்வளோ பேரும் சொன்னாங்கன்னு என் பட்டியலை காட்டுங்கிறார். யார்? அகமது இப்னு ஹம்பல் கேட்குறாரு. அல்லது மதீனாவுடைய உலமாக்கள் தாங்கிறியா, வச்சுக்கிடுவோம். ஒரு விஷயத்தில் இஜ்மா செஞ்சாங்கிறீல, அன்றைக்கு இருந்த மதீனா உலமா லிஸ்ட்லாம் கொண்டு வா, கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஆமாண்டாங்கன்னு காட்டு. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இவர் ஆமான்னு சொன்னார், இவர் ஓகே சொன்னார், அப்படி காட்டு. ஒன்றும் காட்டல தானே. நீங்களாம் கூடிக்கிறீங்க, ஒருத்தர் இஜ்மான்னு வார்த்தையை போட்டுக்கிறீங்க, பொய் தான் அப்படி பேர் சொல்கிறீங்க. அப்போ இஜ்மா என்று இருப்பதாக ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்கிறான். அப்படி நடக்கவே இல்லைங்கிறாரு. ஏகமானதாண்டு எப்படி பண்ணி சொல்லுவேன்? உலகத்தில் அத்தனை பேரையும் அறிந்து கொள்ளாமல் இப்படி ஏகமானதுங்கிறது. இப்போ நம்மளே ஒரு மெட்ராஸில் ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்மளுக்குள்ளே கூடி ஓகே சொன்னால் ஏகமானது ஆயிருமா? நீங்கள் மட்டும்தானே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் மட்டும்தாங்க இருக்கிறீங்களா இந்தியா, தமிழ்நாட்டில், இந்தியாவில்? அப்போ உங்கள்கிட்ட கருத்துக்கெல்லாம் கை தூக்கிட்டீங்க. முஸ்லீம்கள் ஏகமானதாக முடிவு செஞ்சால் சொல்ல முடியுமா? பொய் தானே அது. முஸ்லீம்கள் ஏகமானதாக முடிவு செய்கிறாங்கன்னா முஸ்லீமை பூரா கூட்டு ஒரு இடத்துல, தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் முடிவு செஞ்சாங்கன்னா கூட்டு தமிழ்நாட்டு முஸ்லீமெல்லாம் ஒருத்தங்க கூட வீட்டில் இருக்கக்கூடாது, 50 பேர் வந்துடணும், 50 பேரும் கையை தூக்கி பார்க்கணும். அப்படி சொல்லணும். எங்கேயாவது முஸ்லீமுக்காக போய் தேடிட்டு வரணும். ஒரு வீட்லையா போய் இந்த வந்திருக்கிறத எங்கேயா முஸ்லீம் இருக்கிறானா, இந்த மரீனா பீச்சில் கூடி இருக்காங்க 50 பேர் தானா, வேறு எங்கேயா வீட்டில் சந்தில் முதல் இருக்காங்கன்னு தேடி பார்க்கணுமா இல்லையா? ஒத்துருமே இல்லைங்க, எல்லா வீடும் காலி, எங்கேயுமே இல்லை. அப்போ தான் இஜ்மான்னு சொல்லணும். அப்போ அவர் என்ன அழகாக கேட்குறாருன்னா, எல்லாரும் சேர்ந்து முடி எப்படி சாத்தியமே இல்லையப்பா, எப்படி எப்போ எல்லாரும் சேர்ந்தாங்க? இந்த காலத்திலையாவது ஃபேஸ்புக்கில் இப்படி இல்லை இஜ்மா பண்ணி போடுறாங்க, உலகம் போகிறான். அந்த காலத்து எப்படி ஒருத்தர் ஒரு ஊரில் எடுத்த முடியும் அடுத்த ஊருக்கு எப்போ தெரியும்? மதீனாவில் உள்ளவங்களாம் கூடி ஒரு முடிவு எடுக்கிறான்னு வைங்க, மக்காக்காரனுக்கு தெரியுமா? எப்போ தெரியும்? 3 வருஷத்துக்கு பிறகு தெரியும். மதீனாவாசி முடிவு எடுத்துன்னு செய்யும் வியாபாரத்தில் இருக்கீங்க, ஒருத்தருங்க போய் அங்கே ஒரு பிரச்சனை ஆகும்போது இல்லையே நாங்கள் 3 வருஷம் முடியும் அப்படிம்பாரு. அப்படியா? அப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேப்பர் இருந்துச்சா, டிவி இருந்துச்சா, வானம் எந்த வகையில் தெரியும்னு? ஏதாவது ஒரு ஊரில் பகதாதில் கூடிய முடிவு எடுக்கட்டுமே. அப்போ ஒரு காலத்தில் உள்ள அத்தனை பேர் முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஊரில் எடுக்கணுமா? நம்ம என்ன கேட்குறோம்? ஒவ்வொரு காலத்தில் எடுக்கிற முடிவு தானே. இப்போ காலம்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் நம்ம எடுக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் கூடி எடுத்தால் கேரளா கட்டுப்படுத்துமா? தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் கூடி இஜ்மா பண்ணிவிட்டோம். இது கேரளாக்காரனை கட்டுப்படுத்துமா? பதில் சொல்லு. கட்டுப்படுத்தும்னா அப்போ அவனையும் கூப்பிட்டு யார் இந்த முடிவு எடுத்தா? அப்படி நீங்கள் எதனால் கூட்டிகிட்டு இஜ்மாங்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஒருத்தன் கேள்வி கேட்பான், அது எப்படி வட மாவட்டம் தனியாக எடு, தென் மாவட்டம் தனியாக எடுமா ஒருத்தன்? அப்போ எப்படி நீங்கள் எடுப்பீங்க? ஊருக்கு ஊர் எடுன்னு ஒருத்தன் சொல்லுவான், மெட்ராஸுக்காரன் ஐயா, மதுரைக்காரனை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன சொல்ல வர்ற இஜ்மாண்டு? அப்போ இஜ்மா என்கிறதே முதல்ல கிடையவே கிடையாது, பொய். அப்படி நடக்கவே நடக்காது என்று அகமது நம்பல் என்ன சார் பொய் என்கிறார். இதை விட நிலாம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இஜ்மா இருக்குது. அவர் தான் அதை விட நல்லா கொடுக்குறாரு. இஜ்மான்னு என்ன தெரியுமா? எத்தனை பேர் சொல்கிறாலும் பார்க்காதீங்க, குரானை ஆதாரத்தோடு ஒருத்தன் பேசினா அதை இஜ்மா. அவர் தான் அவர் அடிக்கிறார். இந்த இஜ்மாக்காரங்களுக்கு இதை விட ஒரு மறுநாடி இருக்க முடியாது. இஜ்மான்னு ஒன்று இருக்குது. இஜ்மா என்று சொன்னால் அன் குல்லி கவுலின் காமத் ஹுஜ்ஜத்துஹு, எந்த சொல்லுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அதான் இஜ்மா. 50 பேர் கூடாதுங்கிறாங்க, ஒருத்தன் இந்த குரானில் இருக்குங்கிறான், இதுதான் இஜ்மா. 50 பேர் வந்து இஜ்மா இல்லைங்கிறார் அவர். இஜ்மானா என்ன? இதுதான் இஜ்மா ஆகணும். அவர் எதுக்கு சொல்ல வர்றாரு? இஜ்மா என்று நீங்களாம் வரக்கூடாது. எதில் நீ இஜ்மா வரணும்? ஏகபித்த கருத்து. அனைவரும் தங்களுடைய கருத்தை விட்டு இந்த ஒருத்தன் கருத்துக்கு வரணும். ஏன்? இந்த ஒருத்தன் தான் குரானில் உள்ளதை பேசுகிறான். எப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்க மரணித்த போது அனைத்து சஹாபாக்களும் மரணிக்கவில்லை என்று சொன்னார்களோ, ஒரே ஒருத்தர் மட்டும் மரணித்ததா சொன்னார், அதை இஜ்மா. அபூபக்கர் மட்டும் தானே சொன்னார் மரணித்து விட்டார்கள். மற்ற எல்லாரும் ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்னு சொன்னாங்கல்ல, அனைவரும் கூடி ஏகமானதாக வெட்டிடும் குத்திடும் நின்றாங்க. ஒருத்தர்கிட்ட ஆதாரம் இருந்துச்சு, அதை சொன்னார், எல்லாம் வந்துட்டாங்க. அதான் இஜ்மா. அப்போ இஜ்மா என்று சொன்னால் ஒருத்தர் சொன்னாலும் ஆதாரத்தோடு பேசினால் அது இஜ்மா. உலகமே சேர்ந்து சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் சொன்னால் அது பேர் இஜ்மா இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இவருக்கு உன்னுடைய ஃபத்வா என்ன? அகமது இப்னு ஹம்பல் இஜ்மாவை மறுத்திருக்கிறார், அதுக்கு உன் ஃபத்வா என்ன? அதே மாதிரி நிலாம் ஒரு அறிஞர் மறுத்திருக்கிறார், உன் ஃபத்வா என்ன? சரி, உங்களுடைய சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை பிரகாரம் இந்த இஜ்மாவில் எதை இஜ்மான்னு சொல்லுவீங்க? சஹாபி இஜ்மாமீங்களா? உங்கள் கருத்து எது? அப்போ கேட்டால் 16 கருத்தையும் 16 பேர் சொல்லுவாங்க. அப்போ அதில் இஜ்மா பண்ணுவான். இஜ்மா எதுங்கிற விஷயத்தில் இஜ்மா பண்ணுவானே. அப்போ இஜ்மா எதுங்கிறத உனக்கு முடிவெடுக்க முடியாமல் உட்காந்துருக்க. இஜ்மாவை மறுக்கிறார்கள், இஜ்மா இல்லை என்கிறார்கள், என்னமோ பயங்கர குரானை மறுத்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அது ஒரு கேலி கூத்து. சாதாரணமாக மறுக்கணும். என்னமோ இஜ்மா மறுத்துட்டா என்னமோ இஸ்லாத்தை விட்டு ஓடி போகிற மாதிரி இஜ்மாவை மறுக்கிறார் சவுண்டு கொடுத்துருது. இஜ்மாவை மறுத்து அழுத்தமாக பேசினா என்னது? இஜ்மா மறுக்கத்தானே செய்கிறோம். இல்லாத ஒன்றும் பொய்யா, நீ பொய் சொல்கிற. இதை விட அழுத்தமாக மறுப்போம். இஜ்மான்னு ஒன்று கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், சரி நான் கேட்குறேன், இஜ்மாங்கிறீல்ல, இஜ்மாங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்லி இஜ்மாவுக்கு. இஜ்மான்னு ஒன்று இருக்குல்லப்பா, இஜ்மா ஏகமானதாக எடுக்கிற முடியும் ஆதாரங்கிறீல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் மரணித்த காலத்தில் இருந்து இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும்
இஜ்மாவில் எடுக்கப்பட்டது உதாரணம் சொல்றா, ஒரு சட்டம் சொல்லு, இந்த விஷயத்தில் எல்லோரும் கூடி இஜ்மா ஒன்று சொல்லு. இல்லை, இஜ்மாங்கிறாங்க ஒன்று. ஒரு சட்டத்தினுடைய மூல ஆதாரம்னா 14 நூற்றாண்டுக்கு ஒன்று காட்ட முடியலையே, ஒரு நூற்றாண்டில் ஒன்று கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுக்கு பிறகு தான் இஜ்மா வருங்கிற. சரி, மரணித்த காலத்தில் இருந்து இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் முஸ்லீம் உம்மத்துகள் எல்லாம் கூடி, அல்லது எந்த 16 கருத்தையும் வச்சுக்க, அல்லது சஹாபாக்கள் எல்லாம் கூடி, அல்லது மதீனாவாசிகள் எல்லாம் கூடி, அல்லது மக்காவாசிகள் எல்லாம் கூடி, அல்லது மக்கா மதீனாவாசிகள் எல்லாம் கூடி, அல்லது ஒரு காலத்தில் இருந்த எல்லா மக்களும் கூடி எடுத்த முடிவு சொல்லு ஆதாரம். இந்த விஷயத்திற்கு கூடினார்கள், இந்த விஷயத்தில் ஏகமானதாக ஒரு முடிவை எடுத்தார்கள். மார்க்க விஷயத்தில் கேட்டால் என்ன செய்கிறாங்க? குரானை தொகுத்தாங்கல்ல, அதான் இஜ்மா. குரானை தொகுத்தாங்கல்ல, ரசூல் காலத்தில் இல்லைல்ல, இப்படி புக்காக இருந்துச்சு குரானு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து துண்டு துண்டு பேப்பராக வச்சுருந்தாங்க. அதை வந்து பேப்பரில் எலும்புகள்லையும் தோள்கள்லையும் எழுதி வைத்திருந்தார்கள். குரானை தொகுக்கணும்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அபூபக்கர் மறுக்கிறாரு, உமர் வற்புறுத்துறாரு. அந்த சம்பவம்லாம் வரும், குரான் தொகுக்கப்பட்ட வரலாறுல வரும். அப்போ இது ரசூல்லா செய்யாத ஒன்றைத்தானே அபூபக்கர் செஞ்சார்கள், ஜமாத் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன மார்க்க விஷயம் என்ன இருக்குது? குரானில் ஒரு ஆயத்தை சேர்த்துட்டாரா? அட, குரானில் உள்ளதை அது அவர் செஞ்ச விட அட்வான்ஸாக நம்ம செய்கிறோமே. இப்போ அவர் பேப்பரில் எழுதுனா இப்போ கம்ப்யூட்டரில் செஞ்சு வச்சுவிட்டோமே. அட, குரான்ங்கிறது அந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ஓசை தான். அந்த ஓசையை வெளிப்படுத்துவதற்கு எழுத்து. இந்த எழுத்தை அன்றைக்கு உள்ள முறைப்படி நினைஞ்சாங்க, எழுதி வைத்துக் கொண்டார்கள். அபூபக்கர் நம்ம துண்டு துண்டா இப்போ அறுக்கினார், அவ்வளோதான். துண்டு துண்டாக இருந்த பேப்பர் நினைஞ்சாரு, அடுக்கி வச்சாரு. அதான் அபூபக்கர் செஞ்ச வேலை. அதில் மார்க்கத்தில் என்ன செஞ்சிட்டாரு கேட்ட, பள்ளிவாசல் கட்டுற இஜ்மா தானே. ரசூல்லா கூரையிலான இருந்தாங்க. ரசூல்லா பள்ளி எப்படி இருந்துச்சான்? கூரையாக இருந்துச்சான். இப்போ நீங்கள் பள்ளி கூரையில் இருக்குதா? அப்போ கூரை இல்லாமல் கட்டலாம்னு இஜ்மாவில் தானே வருது அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சரி இப்போ எப்போ இந்த மாதிரி முடிவு எப்போ இஜ்மா எடுத்தாங்க எல்லாம் செஞ்சது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அறிவே சொல்லுது, பள்ளிவாசலுங்கிறது தான் பேசிக் தொழுகைக்கு உள்ள இடம். அது வசதி தந்தவாறு செஞ்சுக்கிறோம். குடிசை கிடைக்கிற காலத்தில் குடிசையை போட்டுக்குருவான், காங்கிரீட்டு கிடைக்கிற காலத்தில் காங்கிரீட்டை போட்டுக்குருவான், ஒன்றும் கிடைக்காத காலத்தில் சாமியான போட்டு கூட தொழுவான். இதெல்லாம் வசதியை பொறுத்து நம்ம ஏற்றுக்கொள்ள. பள்ளிவாசலுங்கிறது இன்னும் மெட்டீரியலில் செய்ய வேண்டியதாக இருக்கா? பள்ளிவாசல் என்றால் அதனுடைய தூண் இந்த மெட்டீரியலாக இருக்க வேண்டும், அதனுடைய முகடு இந்த மெட்டீரியலாக இருக்க வேண்டும், அதனுடைய தரை இந்த மெட்டீரியல். அப்படி இருந்தால் அது மாற்றம்னு சொல்லு. பள்ளிவாசல்னா என்ன? அல்லாவை தொழுவதற்கு நாமளாக ஒதுக்கி கொள்கிற ஒரு இடம். அல்லாஹ் வாங்கி தந்த இடம் கூட கிடையாது. பள்ளிவாசல் அல்லாஹ் வாங்கி தந்தா? நம்ம தான் வசூல் பண்ணி என்ன செய்கிறோம்? இடத்த வாங்குகிறோம். பள்ளிவாசலுக்கு இடத்த வாங்குறது நம்ம காசு தான் வாங்குகிறோம், நம்ம தான் வாங்குகிறோம். எது பள்ளிவாசல் நம்ம தான் முடிவெடுக்கிறோம். 5 ஏக்கர் இடத்த வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு ஒரு கிரவுண்டில் கட்டி தான் பள்ளிவாசலுங்கிறீங்க. இதெல்லாம் பள்ளிவாசல் இல்லைங்கிறீங்க. பள்ளிவாசல் வசூல் பண்ணுறோம். 5 ஏக்கர் இடம் வாங்கிட்டோம், வாங்கி என்ன செய்யணும்? 1 ஏக்கரில் பள்ளிவாசல் கட்டிக்கிறோம். ஒரு கிரவுண்டில் பள்ளிவாசல் மீதியெல்லாம் சும்மா விட்டு வச்சுருக்கிறோம். அது பள்ளிவாசலா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இடத்த வாங்கி பள்ளிவாசல் கொஞ்சம் இடம் தான் வச்சுருந்தாங்க. மீதி இடத்துல விளையாட்டுல இருந்துச்சு, ஜக்காத்து பொருளை குவிச்சு வச்சுருந்தாங்க, அதுக்கு இடம் இருந்துச்சு. தண்டனை நிறைவேற்ற இடம் பள்ளிக்குள்ளே தான் இருந்துச்சு. அதெல்லாம் பள்ளிவாசல் ஆக்கப்படலை. பள்ளிவாசலுக்குன்னு வாங்கின இடத்தை கூட எது பள்ளிவாசல்னு முடிவு எடுக்கிற நம்ம கையில் இருக்கிறது, தேவைக்கு தகுந்த மாதிரி. வழங்குதா? ஊரில் மக்கள் தொகை பெருகிருச்சா 10 கிரவுண்டில் கட்டிட்டு போ. ஊரில் மக்களே இல்லையா, எதுக்கு அவ்வளோ காசு போட்டுனாக்கிற? 50 பேருக்கு உள்ள அளவு கட்டிட்டு போ. இதுதான் விஷயம். அப்போ இன்றைக்கி அந்த பேரிச்சம்பளை தான் கிடைக்கும், மேலால் தான் கட்டுவோம். எப்படி வீடுகளுக்கு நம்ம கிடைக்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி மாற்றி கொண்டோமோ, அது கட்டிடத்தில் செய்கிற மாற்றமா மார்க்கத்தில் செய்கிற மாற்றமா? ரசூல்லா காலத்தில் வீடும் கூரையிலான இருந்துச்சு, நீங்கள் மாற்றிக்கிட்டீல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒவ்வொருத்தருடைய வீடு எப்படி இருந்துச்சு? கூரையாக தானே இருந்துச்சு. இப்போ கூரையில் இருக்கிறீங்க. அப்போ கூரையை கட்டடமாக மாற்றியது மார்க்குங்கிற அடிப்படையில் மாற்றலை. இந்த காலத்தில் உள்ள வசதியை பயன்படுத்தி கொள்கிறோம். பள்ளிவாசல் என்ன? அல்லாஹ்வுக்குன்னு ஒதுக்கி மனசால ஒதுக்குறோம்ல, அந்த இடம் தான். தொழுகைக்குன்னு ஒதுக்கிட்டோமா, அது கூடையாக இருக்கலாம், குடிசையாக இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இறைவனுடைய ஆலயம்னு முடிவெடுத்து விட்டால் இறைவனுடைய ஆலயம், அவ்வளோதான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குரானை தொகுத்தது இஜ்மாவு. இஜ்மா இல்லாட்டி குரான் தொகுக்க முடியுமா கேட்குறாங்க. என்னோட மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க, அதான் குரான் முடிஞ்சு வச்சு வேலை. மனப்பாடம் பண்ண எழுதி வச்சு அது இஜ்மா மார்க்கத்தில் செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தமா? அல்லது எழுதுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சுக்கிட்டா அவர் புதுசாக ஏதாவது செஞ்சுட்டான்னு அர்த்தமாகுமா? அல்ஹம்துங்கிற வேறு மாதிரி மாறி போயிடுமா? அப்போ மார்க்கத்தில் செஞ்ச இஜ்மா காட்டுன்னு கேட்டால் குரானை தொகுத்தது ஆதாரம். குரானை தொகுத்தது எங்கே தொகுத்து? குரானை தொகுத்து மார்க்கத்தில் என்ன செஞ்சாங்க? குரானில் உண்டாக்கணும்னு சொல்லு. ஒரு ஆயத்தை சேர்த்தாங்க, ஒரு ஆயத்தை நீக்கினாங்க, 114 சூறா 2 சூறா கழிச்சு விட்டாங்கன்னு சொல்லு, இஜ்மான்னு சொல்லுவோம். அப்படி சொன்னால் அன்றைக்கே காலி பண்ணியிருப்பாங்க மக்கள்லாம். சொல்லியிருக்க முடியுமா? குரான் 2 நீக்க முடியுமா? அப்போ அந்த மார்க்கம் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கிறது. இவங்க நிர்வாகத்துக்கு செய்கிற உலக ஏற்பாடு, உலகத்தில் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குல்ல, அந்த காலத்தில் எலும்பு தோல்லான செஞ்சாங்க. எலும்பும் தோல்லையும் தான் செஞ்சாங்க, எழுதி வைத்துக் கொண்டாங்க. அகலமான எலும்புகள்லையும் தோள்களையும் எழுதி வைத்துக் கொண்டார்கள்.
நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க இப்போ பேப்பரில். அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இஜ்மா பண்ணி நடத்துமா? இப்போ அபூபக்கர் செஞ்ச வேலையை விட அட்வான்ஸ் வேலை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் அது கிடைச்சி அதை பயன்படுத்தினாங்க, இந்த காலத்தில் இது கிடைச்சி இதை பயன்படுத்தினாங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்துலேருந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பேனாவை பயன்படுத்துகிறோம், தொட்டு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ தொட்டு எழுதிட்டு இருக்கிறோம் இல்லை, அது அந்த மாதிரி பயன்படுத்திட்டு போகிறது தானாங்க இது. அப்போ இஜ்மாங்கிறது நடக்குன்னு சொன்னார்களே, ஆனால் ஒரே ஒரு மசாலாவுக்கு, ஒரே ஒரு சட்டத்திற்கு இந்த விஷயம் ஹலால் என்று எல்லாரும் முடிவெடுத்தோம் சொல்லு பார்ப்போம். இந்த விஷயம் ஹராம் என்று நாங்கள் மார்க்க விஷயத்தில் ஒட்டகத்தில் போகலாமா, காரில் அதெல்லாம் பேசக்கூடாது. ஒட்டகத்தில் போனார்கள், நீங்கள் காரில் போகலாமா, இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் மார்க்கமா? ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தால் கூட காரெலாம் போயிருப்பாங்க. காருங்கிறது உலகத்தில் உள்ள ஒரு வசதிகள் கூடும் கரகும் மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வசதிகளை அந்த காலத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். மார்க்க விஷயத்தான் பேசுகிறோம், மார்க்கத்துக்கு தான் இஜ்மா இருக்காங்கிற டாபிக் வர்றோம். உலகத்துக்கு இஜ்மா பண்ண நாங்கள் மறுக்கவே இல்லை. எல்லாருமா சேர்ந்து தான் ஒருத்தர் ஆட்சியை கொண்டாந்து வைக்கிறீங்க. இஜ்மா தான் அது. மெஜாரிட்டி சொல்ல போனால் மெஜாரிட்டியாக ஒருத்தனை அது இல்லைன்னு சொல்ல போகிறோம், ஏற்றுக்கிறது தான் செய்வோம். இப்போ நாளைக்கு என்ன சாப்பாடு போடலான்னு உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறோம். சாப்பிட போகிற மக்கள் நீங்கள் தான். ஒரு ஆள் குஸ்கா புலவு இப்படி சொல்கிறீங்க, கை தூக்குங்கிறோம். பிரியாணிக்கு ரொம்ப கை தூக்கிட்டீங்களா ஆமான்றுவோம். இது செஞ்சுட்டு போங்க, யார் வேணாண்டா. இது மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்க சாப்பிட்றவங்க முடியாது. தீன் இவங்க முடிவா? 2 ரக்காத்து 4 ரக்காத்து வருதா? என்ன ஓதுறது உங்கள் கையில் அதெல்லாம் இருக்கிறது? என்னைக்கு நோன்பு வைக்கிறது அதெல்லாம் உங்கள் கையிலையா இருக்கிறது? அப்போ நம்ம கையில் உள்ள விஷயத்திற்கு நீங்கள் இஜ்மா பண்ணுங்க. நீங்கள் சட்டம் எழுதாட்டெல்லாம் அவன் பண்ணிக்கிடுவான், நீங்கள் என்ன எழுதுறதுக்கு? இடையில் நீங்கள் எதுக்கு தேவைன்னா? அந்த எல்லா ஜாதிக்காரனும் பண்ணுறானே, எல்லா மதத்துக்காரனும் பண்ணுறானே. அவன் ஒரு பிரச்சனை வரும் எல்லாம் ஒன்றா கூடி முடிவு தானே செய்கிறாங்க. அவனுடைய தேவைகளுக்கு இஜ்மா செய்து கொள்வது என்பதற்கு எந்த மார்க்க அறிஞரும் தேவை கிடையாது. ஒரு கம்மா இருக்கிறது, ஏறி உடையுது, கூடி இஜ்மா பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்? ஊர் அழிஞ்சு போயிருமே, எல்லாம் போய் அடைக்கிறதுக்கு போய் நில்லுங்கடாம்பாங்க. அது முஸ்லீம் இருந்தாலும் செய்வான், இந்து இருந்தாலும் செய்வான், கிறிஸ்டின் இருந்தாலும் செய்வான், எல்லாருமா கலந்து கூட போய் நிற்பாங்க. இஜ்மா தான் அது. வீட்டில் ஒருத்தன் இருக்கக்கூடாது சட்டம் போடுறாங்க இல்லை, சேஃப்டிக்கு பண்ணிக்கிறது. அப்போ சேஃப்டிக்காக வேண்டி தங்களுடைய வசதிகளுக்காக வேண்டி சில முடிவுகளை எடுத்தார்களே, ஆனால் அதை கொண்டாந்து இஜ்மாவில் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் வசதிகளுக்கு செஞ்சுக்கிட்டோம். குரானை எழுத்தில் கொண்டு வந்தது, அதை விட அட்வான்ஸை கொண்டு வந்தது. கட்டுறதுக்கு கூரையாக இருந்தால் வருஷம் மாற்றணும், இது அதை விட செலவு கம்மி. ஒரு வேலை பார்த்தா பெரிய பொருளாதார மாதிரி தெரியும், கணக்கு பண்ணி மாற்றி என்ன வருஷம் மாற்றுறது, அதனுடைய அசௌகரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட இதில் வசதி உள்ள சேரஞ்சு அதிகமாக இருந்தால் வந்து வேஸ்ட்லாம் வீணாக போயிடும். கூரையாக இருந்தால் மழை பெஞ்சுன்னா இப்போ அந்த இதெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படுறோம். நம்ம வசதிக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோமா, வேறு மார்க்கங்கள் செஞ்சோமா இதெல்லாம்? சரி, ஒருத்தன் அப்படி ரசூலுல்லாஹ் மாதிரி கூரை பள்ளியில் தொழுதால் தான் 27 மடங்கு நன்மை, இந்த கட்டட பள்ளியில் தொழுதால் நன்மை இல்லைன்னு அவனை சொன்னானா? ரெண்டும் ஒன்று தான். இதில் அந்த கட்டடமாக கூரைங்கிற டாப்பிக்கே இல்லை. என்ன மாதிரி வேணாலும் கட்டிட்டு போ, அல்லாஹ்வுடைய பள்ளி ஒரே அந்தஸ்து தான் எல்லாமே. அப்போ இந்த மாதிரி உதாரணம் காட்டுவார்களே தவிர இஜ்மான்னு என்ன இல்லை. ஒரு ஒரு மசாயில் ஆதாரம் காட்ட இயலாது. ஆனால் இஜ்மாவை ஆதாரம் பேசுகிறாங்க. மனசறிஞ்சு மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு இஜ்மாங்கிற ஒரு ஆதாரம், மூல ஆதாரம் இருக்கிறது, ஒன்று கூட காட்ட முடியாது. ஒரு விவாதமாக நடத்தணும் தெரியுமா? திருச்சியில் இஜ்மான்னு ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் முழுசும் இஜ்மாங்கிறதுல இப்போ விவாதத்தில் கேட்குறோம், இஜ்மாவுக்கு ஒரு ஆதாரம் சொல்லு, இஜ்மாவுக்கு ஒரு ஆதாரம் சொல்லு. விவாதம் முடிகிற வரைக்கும் ஒரு ஆதாரம், ஒரு ஹதீஸையும் காட்டலை, ஒரு குரான் ஆயத்தையும் காட்டலை. சரி, எதுலடா இஜ்மா பண்ணீங்கன்னு அதையாவது காட்டுறான்னு அதுவும் சொல்ல முடியல கடைசி வரைக்கும். அப்போ அந்த விவாதத்தை நீ கேட்டாலேயே ஒரே ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அதை மறுக்கிறாங்கன்னா மறுக்க வேண்டியதானப்பா. ஒரு ஆதாரம் இல்லாத ஒன்றை நீ எப்படி மார்க்கமாக்க பார்க்குற? அது ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். இப்போ என்னென்ன, அந்த விவாதத்தில் வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில ஆயத்தில் எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து இஜ்மாவுக்கு ஆதாரமாக்க முடியுமா ஐடியா பண்ணுறது. எப்படி? இப்போ 415 இது ஒரு ஆதாரம். இஜ்மாக்காரங்களுக்கு என்ன ஆதாரம்? 400 அது படிக்கிற பாருங்க, அதுக்கு இஜ்மாவுக்கு சம்பந்தம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஒமையு ஷாக்கிக்கு ரசூல், யார் ஒருத்தன் ரசூலுக்கு முரணாக நடக்கிறானோ, மிம்பாதி மாத்த பையன லகுல் ஹுதா, நேர்வழி இன்னது என்று தெளிவான பிறகு, நேர்வழி இன்னது என்று அவனுக்கு தெளிவான பிறகு யார் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கிறானோ, ஓ எத்தபி கைர சபீனில் மூமினின், மூமீன்களுடைய பாதை அல்லாத பாதையில் செல்கிறானோ, ரசூலுடைய பாதையை விட்டுவிட்டு செல்கிறானோ, மூமீன்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையில் செல்கிறானோ, நுவல்லிஹி மாத்தவல்லா ஒ நுசுலிஹி ஜஹன்னமோ சாத்து மசீரா, அவனை நரகத்தில் நுழைக்க செய்வோம், அது தங்குமிடங்களில் மகா கெட்டது என்று 415 இருக்கிறது. பார்த்தீர்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமீன்களுடைய வழியை பின்பற்ற சொல்கிறான். இந்த வார்த்தை வருதுல்ல, ஓ எத்தபி கைர சபீலில் மூமினின். அப்போ மூமீன்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார்களே, ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? இந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களுடைய முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறான்.
அப்போ மூமின்களுடைய முடிவை எடுக்கணும்னு சொல்கிறவன் எந்த மூமின்களில் சண்டையாக போயிடறான் மறுபடியும் சஹாபியா தாபியா மக்காவாசியா மதினாவாசியா அது தனியாக விட்டுருவோம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் மூமின்கள்ங்கிற வார்த்தை இருக்குல்ல அது இரண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். ஒன்று நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்யாணம் பண்ண வேண்டியது, ஒருத்தன் கடையில் வேலைக்கு சேர்க்க வேண்டியது, இதுக்கெல்லாம் ஒருத்தன் மூமின்னு கண்டுபிடிப்போம். ஆனால் அல்லாட்ட மூமின் ஆவானவன் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒரு பொண்ணு கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு, என்ன பாரு மூமின் தான் அப்பா வேறு மூமின்ட்டுருவோம். இவர் மூமின்ட்டு சொல்ல முடியுமா? நம்ம பொண்ணை கொடுக்கறதுக்காக வேண்டி பொண்ணு எடுக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் மூமின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒருத்தர் மூமின் என்று சொன்னால் உலகத்தில் வெளிப்படையான விஷயத்தில் மூமினாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு அல்லாட்ட மூமின்ட்டு ஒன்று இருக்குது. மூமினுக்கு சொர்க்கம் இருக்குன்னு இருக்கு. இவர் மூமின் தானே, இவர் கண்டிப்பாக சொர்க்கம் போன சொல்ல முடியுமா? இவர் மூமின்ட்டு என் பொண்ணை கொடுக்கலாம், இவர் மூமின் அதனால் சொர்க்கமாக சொல்ல முடியாது. எனக்கு என் பார்வையில் மூமினா தெரிகிறாரு. இறைவன்ட்ட ஒரு மூமினா இருந்தால் சொர்க்கம் எனக்கு தெரியாது. இறைவன்ட்ட ஒருத்தர் மூமினா இருந்தால் நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், மூமின்கள் பாதையை பின்பற்றணும் தெரியல. மூமின்லாம் யார் சொல்லுப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது? மூமின்கள் போன பாதையெல்லாம் பின்பற்றணும் நான் ஒரு பின்பற்றிக்கிறோமா? அவர் மூமின்லாம் இருந்தார் வணங்குதா? அனைத்து முஸ்லிம் ஓட்டர் நடத்த நிறைய பேர் அவர் தான் ஒன்றா நம்பர் மூமின் என்ன செய்வாங்க, சீல் குத்துவாங்க. அப்போ அவரை மூமின் எடுத்துக்கிறோமா? அப்போ என்ன மூமினுக்கு என்ன அளவுகள் பின்பற்றணுங்கிறிய அதை முடிவே நம்ம எடுக்க முடியாத. மூமின் யாரும் நமக்கு தெரியாது. பின்பற்றுவது என்று சொன்னால் நிஜமான மூமினாக இருக்கணும், அல்லாஹ்வால் மூமின் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கணும். அது நமக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்க சொல்ல அர்த்தத்தில் வரல. மூமின்களுடைய பாதை என்றால் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதைன்னு அர்த்தம். மூமின்கள் பாதை என்னது? மூமின்கள் செல்வதற்கு ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறான். மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை என்ன, அதை வேறு ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டால், இன்னமா காண மாக்கானலி மூமினின் வலா மூமினத்தின், மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாவும் ரசூலும் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களுடைய காரியங்களில் சுய விருப்பம் கொள்ளுகிற அதிகாரம் இல்லை. மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாவும் ரசூலும் ஒரு முடிவை எடுத்த பிறகு தங்கள் காரியத்தில் சுய விருப்பம் கொண்டு ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமை யாசில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கல் லல்லாஹு முபீனா, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடக்கிறானோ அவன் பகிரங்கமாக வழிகட்டு விட்டான்னு வருது. இப்போ என்ன விஷயம்? மூமின் எப்படி நடக்கணும்? அல்லாவும் ரசூலும் ஒன்றை சொல்லிவிட்டால் எனக்கு சொந்த கருத்து இல்லை, என் கருத்தை நான் சொல்ல மாட்டேன், என் கருத்துக்கு மாற்றமாக அது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு என் கருத்தை விட்டுருவேன். இதான் மூமின்கள் சொல்லணும். இந்த பாதையை பின்பற்றுங்கிறான்ல. மூமின்கள் பாதைன்னா ஒவ்வொரு மூமினையாக கண்டுபிடிச்சிக்கிட்டு அவர் மூமினா நீங்கள் வாங்குவாங்க, நீங்கள் மூமின் வாங்க, நீங்கள் எந்த பாதையில் போறீங்க இப்படியா? அட மூமினே கண்டுபிடிக்க இயலாத எப்படி நீங்கள் பின்பற்றுவீங்க? அப்போ பின்பற்றுவது என்பது ஆளுகளை கண்டுபிடித்து பின்பற்றுவதை பற்றி இது பேசவில்லை. மூமின்களுக்கு ஒரு சில இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி போனாங்கன்னு குர்ஆனில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இன்னமா இது எங்கே இருக்குது? 33 36 நான் சொன்ன வசனம் இருக்கிறது. இன்னொரு வசனம் என்ன இருக்குன்னு கேட்டால், இன்னமா கான கவுலல் மூமினின், மூமின்களுடைய சொல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இதா தூ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் அழைக்கப்படும் பொழுது, லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக அழைக்கப்படும் பொழுது, ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் மூமின்கள் சொல்லாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான் என்றால், ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் மூமின்களின் சொல்லாக இருக்க வேண்டும். வேறு சொல் இருக்கக்கூடாது. உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று 24:51 சொல்லி காட்டுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? மூமின்கள் பாதை பின்பற்ற வேண்டும் என்றால் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதைன்னு அல்லாஹ் சொல்லித்தர்றான். அது என்ன மூமின்கள் பாதை? சமீனா வாத்தனா, அல்லாஹ் சொன்னால் கேட்போம், ரசூல் சொன்னால் கேட்போம். இதுதான் மூமினுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூமின்களுடைய பாதையில் போன்று சொன்னால் சில ஆட்களை தேடி எடுத்துக்கொண்டு அவங்க சொன்னதை மார்க்கமாக்கி கொண்டு போனால், இவ்வளோ நாளாக சொன்ன வகி தான் மார்க்குங்க அம்புட்டு அடிபட்டு போயிடுது. அல்லாட்டிருந்து வந்தது தான் வகி தான் மார்க்கம், வகி இல்லாத மார்க்கம் இல்லை. சஹாபாக்கள் கூட மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட வகி இல்லாமல் சிலர் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது மார்க்கமாகாது என்றெல்லாம் சொன்ன ஆதாரங்களுக்கு மாற்றமாகவா இந்த ஆயத்தை விளக்கம் கொடுக்கிறது? இஜ்மாக்கு இதை கொண்டு என்ன செய்கிறாங்க? ஆனால் விவாதத்தில் இது வைக்கல, நாரி பேருண்டு. பொதுமக்கள் பயானில் இது ஆதாரம் வைப்பாங்க. இது இப்படி ஆதாரம் இருக்கணும், விவாதத்தில் வச்சுக்கணுமா இல்லை? விவாதம் கேட்டோம்ல இஜ்மாக்கு, இந்த ஆயத்தை வைக்க காணாம். ஒரு ஆயத்தை வைக்கலையே, இது எங்கட இஜ்மா பற்றி சொல்லுதுன்னு அவ்வளோ ஈஸியாக அதை மறுத்துருவோம். அதனால ஆதாரமே கடைசி வரைக்கும் அந்த விவாதம் முடிகிற வரைக்கும் காட்டாமல் ஒரு ஆதாரம் இல்லை என்று ஒப்புக்கொண்டு போன காட்சி நீங்கள் பார்த்தீங்க. அப்போ இதில் என்னன்னு கேட்டால், அப்போ மூமின்களுடைய பாதையை பின்பற்றணும் என்று சொன்னால் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை. அல்ஹம்து சூராவை எடுத்துக்கிட்டு இஜ்மாக்கு ஆதாரங்கிறாங்க.
ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாய் அவர்கள் வழியை காட்டு. யாருக்கு அருள் புரிந்தாயோ அதை பின்பற்றணும். அப்படி யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழியை காட்டுன்னு அர்த்தம், நல்லடியார்களுடைய முடிவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சில நல்லடியார் யாருன்னு கண்டுபிடிச்சாலும் ஏற்றுக்கிறது. சஹாபாக்களாக இருந்தவங்கள முனாஃபிக்கா போயிருக்கிறாங்கன்னு மறுமை நாளில் வந்து தெரிய வருதடா. யாரை நீ மூமின் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி நீ ஃபாலோ பண்ணுவ? அவன் நடிச்சுக்கிட்டு மூமினா இருப்பான், பெரிய தாடி வச்சிருப்பான், பெரிய ஜிப்பா வச்சிருப்பான், மார்க்கமும் அவனுக்கு இருக்காது, நடிச்சிருப்பான். அவனை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போவ? அது அங்கே தெரியும். அவன் மூமின் போதை கண்டுபிடிக்க இயலுமா? இயலாது. யார் இறைவனுக்கு உகப்பான மூமெண்ட் கண்டுபிடிச்சாதானே ஒரு ஃபாலோ பண்ணுற விஷயம் வரும். அப்போ கண்டுபிடித்து ஃபாலோ பண்ணுற விஷயத்தை இது சொல்லவில்லை, கண்டுபிடிக்காமல் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை சொல்லுகிறது. கண்டுபிடிக்காமல் ஃபாலோ பண்ணுறது எப்படி? மூமினுடைய பண்பு என்ன? பண்பை கண்டுபிடிக்கலாம். மூமினுடைய பண்பு என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம்னா, என் நம்பிக்கை கொண்டும் கட்டுப்பட்டோம், சமயனா அத்தனா செவியொற்றும் கட்டுப்பட்டோம்னு சொல்லணும். இந்த பண்பில் யார் நடக்கிறார்களோ அவர்களைத்தான் அங்கே சொல்கிறது. மூமின்கள் பாதை என்று சொன்னால் மூமின்கள் செல்வதற்கு ஏற்ற பாதை, மூமின்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் படித்து தந்திருக்கிற பாதைன்னு அர்த்தம். இது ஒரு இஜ்மாவுக்கு ஆதாரம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு ஆயத்திற்கு ஒசாபி கூனல் அவ்வளவு மினல் முஹாஜிரின் உல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்கள் முந்தி போனாங்கல்ல அவர்களும் ஒல்லதி நத்தபவுகும் இஹ்சான், நல்ல முறையில் அவர்களை பின்பற்றி சென்றார்களே அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அது ஆரம்ப சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவங்களை பின்பற்றினார்களே அடுத்த தலைமுறை சஹாபாக்கள், இரண்டாம் தலைமுறை சஹாபாக்கள், அவங்களே எல்லாம் பொருந்தி கொண்டான்னு வருது ஒரு வசனம். இது 9:100 வருது. இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் முந்தி சென்ற சஹாபாக்களை பிந்தி சென்ற சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஈஜ்மா அவங்க முடிவு எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நடக்குது. இவன் தான் சொல்கிறான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இஜ்மா இல்லைங்கிறான். இவன் இந்த ஆயத்தை காட்டலாமா? இவனே என்ன சொல்கிறான்னா இஜ்மா எப்போ வருங்கிறான்? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி தான் வருங்கிறான். ரசூல் இருக்கும்போது வகி இறங்குது. வேற யாருக்கு வந்துச்சு? ரசூலுக்கு இந்த ஆயத்து இறங்குதுன்னு சொன்னால் இது ரசூல் காலத்தில் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரசூல் காலத்தில் தான் முந்தி சென்ற சகாபாக்களை பிந்தி சென்ற சகாபாக்கள், முதல்ல ஹிஜ்ர செய்த சகாபாக்களை அடுத்து வர சகாபாக்கள் பின்பற்றினார்கள் வருது. பின்பற்றினார்கள் வருதா இல்லையா? அப்போ அவங்க சொல்ல நம்ம ஏற்றுக்கொண்டு அர்த்தமாவதா இல்லையா? இஜ்மாவுக்கு தான் ஆதாரம் அப்படிங்கிறானே, இது அவன் சொல்லலாமா? அவன் வாதமே என்னென்னா ரசூல் காலத்தில் இஜ்மா இல்லைங்கிறது தான். ரசூல் இருக்கும்போது அவர் தான் முடிவு எடுப்பார், ரசூலுக்கு அப்புறம் தான் இஜ்மாங்கிறான். அப்போ ரசூல் இருக்கும்போதே பிந்தின சகாபாக்கள் முந்தின சகாபாக்களை பின்பற்றினாங்களே அது எப்படி? அந்த அர்த்தம் இல்லை. ஹிஜ்ரத்தில் பின்பற்றினார்கள், முஹாஜிர்களை பின்பற்றினார்கள் என்ன அர்த்தம்? ஹிஜ்ரத்தில் பின்பற்றுவது. அன்சார்களை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் நுஸ்ரத்தில் உதவி செய்வ அந்த தன்மையை, அதாவது ஒரு ஆளை இப்ராஹிமை பின்பற்றுவது என்று சொன்னால் இப்ராஹிமை பார்த்து அவன் பின்னாடியே போகிறதுன்னு அர்த்தம். இஸ்மாயிலை பின்பற்றுறதுன்னா அவன் பின்னாடியே போகிறதுன்னு அர்த்தம். பேரை சொல்லாமல் ஒரு தகுதியை சொல்லி உண்மையாளனை பின்பற்றுன்னு அர்த்தம், உண்மை சொல்லணும்னு அர்த்தம். உண்மையாளனை பின்பற்றுதல் என்று சொன்னால் உண்மை சொல்லணும்னு அர்த்தம். நோன்பாளியை பின்பற்றணும்னா என்ன அர்த்தம்? நோன்பு வைக்கணும்னு அர்த்தம். ஒரு ஆளை பின்பற்றுன்னு சொன்னால் தான் என்ன வரும்? அவர் சொல்கிற கேட்குறன்னு அர்த்தம் வரும். இங்கே என்ன வருதுன்னா முஹாஜிர்களை பின்பற்றுதல். முஹாஜிர்னா ஹிஜ்ரத்து செய்தவர்கள் அர்த்தம். முஹாஜிருக்கு என்ன அர்த்தம்? ஹிஜ்ரத்து செய்து மக்காவை துறந்து மதீனாவுக்கு போனார்களே அவர்களை பின்பற்றினார்கள் என்ன அர்த்தம்? ஹிஜ்ரத்து செய்வது அவங்கள மாதிரி பின்னாடி ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. முன்னாடி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க, பின்னாடி இவங்க ஹிஜ்ரத் பண்ணாங்க. நுஸ்ரத் அன்சார்கள் என்ன? உதவி செஞ்சவங்க. உதவி செஞ்சவர்களை பின்பற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? நாமளும் உதவி செய்யணும் அர்த்தம். அப்போ முதலில் அவர்கள் உதவி செய்தார்கள், பிந்தி இவங்க உதவி செய்தார்கள். இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சொன்ன வாசகத்தை வைத்துக்கொண்டு இஜ்மா இருக்கு பற்றிலாம் முந்தி உள்ளவங்களை பின்பற்றலாம்னு இருக்குது, இதுதான் எங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்கிற காட்சியை பார்க்குறோம். இது அந்த கருத்தை தராது. இன்னும் சொல்ல போனால் 52:21 ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு வசனம், ஒல்லதீன் ஆமனும், யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களும், ஒத்தபாத்தும் துர்ரியத்தும் ஈமானின், ஈமானோடு அவருடைய சந்ததிகளும் அவர்களை பின்பற்றி செல்வார்களே அவங்களையும் அல்ஹக்னாபிஹிம் துர்ரியத்தகும், அவங்க பிள்ளைகளை அவங்களோட சேர்த்துருவோம். யார் ஈமான் கொள்கிறாங்களோ அவங்களையும் அவங்க வழியில் பின்பற்றி போனவங்க பிள்ளைகளையும் நம்ம சொர்க்கத்தில் ஒன்றா சேர்ப்போன்னு இருக்கு. பிள்ளைகள் பாப்பா பின்பற்றலாம்னு அர்த்தமாகுது. அப்படி ஒதுக்குறியான்னு கேட்கணும். இங்கே என்ன வருது? மூமின்களையும் அவங்களை பின்பற்றினார்களே அந்த பிள்ளைகளையும் வருது. அப்போ என்ன அர்த்தம்? ஈமானில் பின்பற்றுன்னு அர்த்தம், கரெக்டான விஷயத்தில் பின்பற்றுன்னு அர்த்தம். அப்போ இதில் வச்சு ஒவ்வொருத்தரும் அப்பனை பின்பற்றலான்னு சொல்லுவியா? அந்த ஆயத்துக்கு அர்த்தம் செஞ்ச மாதிரி இந்த ஆயத்துக்கு 52:21 வருஷத்துக்கு அர்த்தம் செஞ்சால் என்ன வரேன்? ஒவ்வொருவரும் தன்னுடைய தகப்பனாரை பின்பற்றலாம். அப்போ மதுகப்பு வேணாம் விடு, அவன் அப்பா பின்பற்றிட்டு போகிறான், நீங்கள் இடையில நின்று இருக்கிற, அப்படி அர்த்தம் இல்லை. அது அவங்கள மாதிரியே நல்லவங்களாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை சொல்லிட்டு போக பேசாமல் முடிஞ்சு வச்ச கதை. இது ஒரு ஆதாரம். இந்த மாதிரியான ஆதாரங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இன்னொரு ஆதாரம் என்னென்னு கேட்டால்
என்னுடைய உம்மத்து வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹதீஸ், பல ஹதீஸ் இருக்குது, பலவீனமான இருக்குது, ஒரே ஒரு ஹதீஸ் கொஞ்சம் ஏற்கத்தக்க ஹதீஸும் இருக்குது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், லன் தஜிதமிய உம்மத்தி அலல் லலாலத்தி அபதா, என்னுடைய உம்மத்துகள் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து வழிகட்ட முடிவு எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இதில் என்ன விளங்குது? எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்னது? கரெக்டாக தான் எடுப்பாங்க, வழிகட்ட முடிவு எடுக்க மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அப்போ நமக்கு முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தார்களே, ஆனால் அது என்ன மேசேனை ஏற்றுக்கொள்ளணும், அது மார்க்க ஆதாரம் அப்படிம்பாங்க. இது என்னன்னு கேட்டால் விளங்காமல் சொல்கிறது. இப்போ எல்லோரும் வழிகிட மாட்டார்களுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லோரும் பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னா எல்லோரும் உண்மை சொல்லுவாருன்னு அர்த்தமா? இல்லை, எல்லோரும் பொய் சொல்ல மாட்டார்கள்னு என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறவங்க கொஞ்சம் இருப்பான், உண்மை சொல்கிறவங்க இருப்பாங்கன்னு அர்த்தமே தவிர எல்லோரும் பொய் நீங்கள் எல்லோரும் பொய் சொல்ல மாட்டீர்கள்ங்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லோரும் உண்மை சொல்லுங்கன்னு அர்த்தமா? எல்லாரும் பொய் சொல்கிற ஆள் இருக்க மாட்டீங்க. ஒரு சபையில் இருந்தால் பொய் சொல்கிறவனு இருப்பான், உண்மை சொல்கிறவனு இருப்பான். அப்படி இருக்கும்போது தான் என்ன வார்த்தையை சொல்லுவோம்? நீங்கள் எல்லோரும் கெட்டவர்கள் இல்லைங்கிறனா. அப்போ எல்லாம் நீங்கள் நல்லவன் அர்த்தமாகுமா? வராது. அப்போ எல்லோரும் கெட்டவர் இல்லை என்று சொன்னால் கெட்டவரும் இருப்பார்கள், நல்லவரும் இருப்பார்கள். அப்போ என் உம்மத்து எல்லோரும் வழிகேட்டில் போக மாட்டார்கள் என்றால் கொஞ்சம் பேராவது உங்களை எதிர்த்து நிற்கிறோம்ல, நீ உலகம்லாம் திரண்டாலும் அந்த மாதிரி இருந்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு காலத்திலையும் 50 பேர் ஜமாத்துலமா கூட்டினாலும் சரி, நீ ஊரையை திரட்டினாலும் சரி, நீ தீர்மானம் போட்டாலும் சரி, போராட்டம் பண்ணினாலும் சரி, அசைக்க முடியாமல் இங்கே ஒரு கூட்டம் நிற்கிதுல, இதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் நிற்பார்கள். அப்போ ஒரு காலத்தில் வழிகேட்டில் ஒன்று சேரலையே, வழிகேட்டில் நீ கூப்பிட்ற 50 பேரையும் கூப்பிட்ற, சரி நாங்கள் சேராம தானே இருக்கிறோம். வழிகேட்டில் இந்த உம்மத்து ஒன்று சேர மாட்டார்கள் என்று சொன்னால் வழிகேடான முடிவை அதிகமான மக்கள் எடுத்தாலும் எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஒரு காலத்திலையும் எந்த காலத்தில் தர்கா கட்டினாலும் அதை எதிர்க்கிறவன் இருந்துட்டு தான் இருந்திருக்கான். இன்றைக்கி ரெக்கார்டு உள்ள காலத்தில் வாழ்கிறோம், அதனால் பரவி போயிடுச்சு. அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஊரோட போயிடும். எதுக்காம இருந்தாங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் தர்கா கட்டும்போது நம்ம எதிர்த்த மாதிரி எதிர்த்தாங்க, அவன் எதிர்த்து அந்த ஊருக்கு தான் தெரியும். பேப்பர் கிடையாது, நியூஸ் கிடையாது, டிவி கிடையாது, வீடியோ ஆடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருடைய உரையை ரெக்கார்ட் பண்ணப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால பரவலாக சென்றடைந்திருக்கே தவிர எல்லா காலத்தையும் எதிர்ப்பாங்களா இல்லையா? இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? என் உம்மத்துகள் வழிகேட்டில் ஒன்று சேர மாட்டாங்க, வழிகேடான முடிவு அவ்வளோ பேர் எடுத்தாலும் கொஞ்சம் பேராச்சும் என்ன செய்வான்? எதிர்த்து நிற்பான். அனைவரும் சேர்ந்து வழிகட்ட முடிவுக்கு போக மாட்டாங்கன்னு இருக்கு. இதில் என்ன நிஜமாக என்ன ஆதாரம் இருக்குது? எல்லாரும் சேர்ந்து சரியான முடிவு எடுக்கலாம். அப்போ எப்போ எடுத்திய? இப்போ நாங்கள் சேர முடியலையே, நாங்கள் உன்னோட சேர முடியுதா? எங்களை மாதிரி கொள்கை உள்ளவர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்கல்ல, அவங்க கூட உன்னோட சேருவாங்க. தர்காக்காரனோட தர்கா எதுக்கிறோம் எப்படி சேருவான்? மதுஹபுக்காரனோட மதுஹப் எதுக்கிறோம் எப்படி சேர்ந்துருப்பான்? ஒரு காலத்துலையும் ஒரு ஹனபியோட ஷாஃபி எப்படி சேர்ந்துருப்பான்? அவனுக்கு ஒரு சட்டம், இவனுக்கு ஒரு சட்டம். ஒவ்வொரு காலத்துலையும் மாலிகோட ஹம்பல் எப்படி சேர்ந்துருப்பான்? ஆனால் ஒவ்வொரு காலத்திலையும் சேரவே மாட்டான், அவன் தனியாக தான் நிற்பான். அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு, அந்த அர்த்தம் கிடையாது. வழிகேட்டில் எல்லோரும் சேர்ந்து வழிகேட்டில் போக மாட்டான். எந்த காலமாக இருந்தாலும் ஹக்க சொல்கிற கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அனைவரும் சேர்ந்து வழிகட மாட்டார்கள் என்கிற ஒரு வசனத்தை, ஹதீஸை தப்பான முறையில் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். அது போக இன்ஷா அல்லாஹ் இன்னும் இஜ்மா சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இது கியாஸுங்கிறாங்களே, இஜ்மாக்கு அப்புறம் கியாஸுண்டா என்ன என்பதையும் இஜ்மாவில் சில எந்துவாங்க. இப்போ இஜ்மா என்கிற குரான் இஸ்லாத்தின் ஆதாரம் குரான் ஹதீஸ் என்று நாம் சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குரான் ஹதீஸ் மட்டும் கிடையாது, இஜ்மாவும் இருக்குது, கியாஸ் இருக்குங்கிறாங்க. இஜ்மா என்றால் ஏகபித்த முடிவு, அது கிடையாது, நம்ம நிரூபிச்சிட்டோம். அது போக பொதுவாக நீங்கள் விளைவிக்கணும், இவ்வளோ ஆதாரம்லாம் தேவையில்லை. எல்லா மனிதனும் ஒரு விஷயத்தில் ஒன்று சேர மாட்டாங்க, இஜ்மா நடக்காதுங்க. சைக்காலஜிக்கல் முடியாது. ஒரு குடும்பத்தில் இஜ்மா ஏற்படுமா? ஏதோ 4 பேர் கருத்தை கேட்டு ஒரு 2 பேர் அடங்கி போகணும். என்ன விருந்து வைக்கிறதுன்னு கேட்கறதுல 8 கருத்து வரும். 4 பேர் ஒன்று சொல்லுவாங்க, 4 பேர் கருத்து படிச்சுவாங்க, 3 பேருக்கு திருப்தி இருக்காது. சரி, குடும்பத்தை அப்படி தான் போவாங்களே தவிர ஏகமானதாக சோறாக்குறதுல ஒரு முடிவு வருமா? வராது. அப்போ நீனே 72 கூட்டமாக நீ உட்காந்துக்கிட்டு 72 கூட்டம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு உனக்கு லட்சம் கருத்து வேறுபாடு, எதில் படிச்சுமா வருவீங்க? ஷாபி அனுப்பி அவன் ஷாபிக்கு ஒரு உசூல், உனக்கு ஒரு உசூல், மாலிக்கு ஒரு உசூல், அவன் ஆளுக்கு ஒரு அடிப்படையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். 50 பேர் கூடுவாங்களாம். 50 பேர் கூட என்ன முடிவு நீ எடுத்துருவீங்க? நீ ஒரு முடிவு வச்சோன்னா வேற ஒன்று அவன் சொல்லுவான். எப்படி நடக்குங்கிற இஜ்மா. அப்போ கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? அறிவு இல்லாமல் இஜ்மான்னு பேசுகிறாங்க. இஜ்மாங்க நடக்கவே நடக்காது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. எதில் எடுக்கணும்? ஒரு உறுதியான நம்பிக்கை குரானில் இருக்குதா? எல்லா 5 வேளை தொழுகாங்கிறோம், எல்லாரும் எடுத்துருவோம். ஏன்? நம்ம எடுக்கிற முடிவு அல்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கண்டறியணும், ஒரு முடிவுக்கு வந்துடும். அதில் தான் இஜ்மா வரும். அப்போ இஜ்மா குரான் ஹதீஸில் உள்ளதான். இப்போ குரான் ஹதீஸ் உள்ள விஷயத்துக்கு இஜ்மா செய்தால் அது ஓகே, அது குரான் உள்ளதை தான் பின்பற்றோன்னு ஆயிரும்.
குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றில் இஜ்மா வருமான வரவே செய்யாது, சாத்தியமே இல்லை. ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்போ ஏகமானதான முடிவு என்று வரவே வராது என்று தெரிந்து கொண்டு அதை ஒரு மூன்றாவது ஆதாரம் என்று சொல்லி எல்லாரும் ஏமாத்துகிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன மாதிரி அத்தனை பேர் பொய்யர்கள் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்து என்ன, நாலாவது கியாஸ் என்று ஒரு ஆதாரம் இருக்குது. குர்ஆன்